தலைமை செயலகம் அப்படி ஒரு தத்தளிக்கும் செயலகத்துல ஒரு கால் வைக்கிற தில்லு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தவிர யாருக்குமே இல்லை. $52 லட்சம் பேர் இவ்வளோ வருஷமா கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஏன் வாக்களிக்கல? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு திமுக என்ன பதில் சொல்றது? இதுக்கு அதிமுக தலைவர் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மக்கள். இன்னைக்காவது வீட்டு இருந்துக்கோங்கன்ற மக்கள் இன்னைக்கு இதெல்லாம் நிராகரிச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த அரசியல்வாதி வேண்டாம். ஒரு மாவட்டமா யார் குற்றம் செஞ்சிருக்காங்க, என்ன குற்றம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறேன். குற்றம் செஞ்சவங்களே வச்சு நீங்க குற்றத்தை அனலைஸ் பண்ணுறீங்க. குற்றம் எப்படி வெளியில வரும்? இப்ப யாவது தெரிஞ்சுக்கோங்கயா, உடனே வார்டு வெப்சைட் ஓபன் பண்ணா மட்டும் போறாது, கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. யாருக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க ஒரு பெரிய கேள்விக்குறி காங்கிரஸ் வைக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்தும் ஒத்த மந்திரி பதவி கொடுத்தையா? ஒத்த மந்திரி பதவி கொடுத்தியா? காங்கிரஸ்ல இருந்தவன் யாருமே ஒர்த்து இல்லையான்னு நான் கேக்குறேன். யாருமே ஒர்த்து இல்லையா? iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவை சார்ந்த பிரியஸ்ரீ அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். ஒரு மாத கால ஆட்சி நிறைவடைந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அது தலைமை செயலகமா தத்தளிக்கும் செயலகமா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்ட பெருமை நம்ம முந்தைய ஆட்சியாளர்களே சேரும். அந்த மாதிரி, அதாவது ஒரு சாதாரண வீடு, ஒரு நல்ல வீடு, எல்லா வசதியும் இருக்கு, அதுல யார் வேணா ஹாப்பியா என்டர் ஆவாங்க. ஆனா ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, அதுல என்டர் ஆகிறதுக்கே ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அடிச்சு சொல்லுவேனா, இன்னைக்கு இந்த 2026 தேர்தல்ல தாவேகா தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடோட கதி அதோகதி. ஏன்னா அந்த தலைமை செயலகம் அப்படி ஒரு தத்தளிக்கும் செயலகத்துல ஒரு கால் வைக்கிற தில்லு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தவிர வேற யாருக்குமே இல்லை. அதனால ஆட்சி வந்து ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காரு சொல்றீங்களா? ஒரு மாசம் தானே போயிருக்குங்க. முதல்ல உள்ள என்டர் ஆகி முதல்ல இருக்கிற கழிவெல்லாம் அகற்றணுமே, அந்த ப்ராசஸ் தானே போயிட்டு இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் தானே அவர் புதுசா கொண்டு வர முடியும். ஆனா இந்த ஒரு மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேல வந்திருக்கு. அதாவது சட்டம் ஒழுங்கு எங்க அப்படின்ற கேள்விகள் எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்க அமைச்சர்கள் பேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்துட்டே இருக்கு. அரசியல் அனுபவம் இல்லாதவர் எப்படி ஆட்சியை 5 காலம் ஓட்டுவார் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அதாவது அமைச்சர்கள் பேரை மட்டும் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுற ஆட்சி இல்லை நம்ம ஆட்சி. அதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெறும் பேர் சொல்லி மைக்க பிடிச்சு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாணியில சொன்னா சும்மா நசன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு அதெல்லாம் அவரு சைலண்டா சம்பவம் பண்றவரு தளபதி விஜய் அவர்கள். அதை நம்ம மக்கள் பார்க்க தான் போறோம். ஏன்னா சும்மா பேசி 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 மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. மக்கள், தமிழக மக்கள், ஐயோ இந்த அரசியல்வாதியா மைக்க பிடிச்சிட்டாங்கயா, ஐயோ சாமி போதும்டா, எப்படா மேடை விட்டு இறங்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு அவல நிலைக்கு, அலங்கோல நிலைக்கு அரசியலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால இன்னைக்கு செயல் வீரரா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சைலண்டா சம்பவம் பண்ண போறாரு. அதை நம்ம மக்கள் பார்க்க தான் போறோம். பேசுறதுல என்ன ஆயிட போகுது நீங்க சொல்லுங்க. ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசணும்ல மேம். இப்ப டெல்லி போயிட்டு வந்தாரு, என்ன அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு, என்ன திட்டங்கள் நான் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்திருக்கேன்றது சொன்னா மட்டும் தானே மக்களுக்கு புரியும். ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது. அப்ப மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்காதே. அதாவது நீங்க கேட்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா நீங்க 5 வருஷமா ஸ்டிக்கரை ஒட்டி 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 விட்டா உங்க நெத்தியில என் நெத்தியில கூட ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க. அப்படி ஸ்டிக்கர் ஆச்சு பார்த்து பார்த்து பழகி நீங்க கேட்கறதுல தப்பே இல்லைம்மா, தப்பே இல்லை. ஏன்னா மக்கள் அப்படி பழகிட்டாங்க. வெறும் மைக்க பிடிச்சு பேசுறது மட்டுமே தான் ஆட்சி நடந்துச்சு. அதனால செயல் முக்கியம். நான் போய் இதை கொண்டு வந்தேன், இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன், இதை பேசினேன், அதை பேசினேன்னு சொல்லி என்ன யூஸ் சொல்லுங்க. அதை களத்துல செயல்பட்டு அது மக்களுக்கு யூஸ் ஆன ஒரு திட்டமா கொண்டு வந்து
அதுக்கப்புறம் மக்கள் அதோட பெனிஃபிட்டை பார்த்து அப்போ பேசுவாங்க பாருங்க, அப்போ அது பேச்சு. ஆனா இதே தாவேக்கா ஆட்சியே வந்து ஸ்டிக்கர் மாடல் ஆட்சின்னு தானே சொல்றாங்க. ஏன்னா அம்மா காலத்துல இருந்து ஸ்டாலின் அவர்கள் தொடங்கின காலத்துல இருந்து இருக்க அம்மா உணவகத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் போட்டோவை மாத்திட்டு இருக்கீங்க. இதுல என்ன புது மாற்றம் இருக்கு? அதே மாதிரி சிங்கப்பெண்கள் படை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் இருந்துச்சு, அம்மா அவர்கள் ஆட்சியிலும் இருந்துச்சு. இப்போ அதுக்கும் பேரை மட்டும் தான் மாத்திருக்கீங்க. இதுல என்ன மாற்றம் இருக்கு? நீங்க ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டிட்டு வரீங்கன்னு சொல்றாங்களே. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் நம்ம மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியிலையும் இருந்துச்சு. ஆனாலும் இத ஒரு சிங்கப்பெண், நீங்க பேரையே கேளுங்களேன், அதிரும் தமிழகமே, ஏன் இந்தியாவே அதிரும். சிங்கப்பெண்ணு ஒரு பேர் வச்சு உங்களை ஒருத்தங்க சிங்கப்பெண்ணு கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெருமையா இருக்குமா இல்லையா? உடனே சிரிக்கிறீங்க பாருங்க, மூச்சு ஃபுல்லா பல்லு பாருங்க. அதுதாங்க பெண்களுக்கு பெருமை சேர்த்து இன்னைக்கு சிங்கப்பெண்ணு அதுக்கு ஒரு பேரை சுட்டி அவங்களுக்கு ஏற்ற அந்த உடையை அணிவிச்சு அவங்களுக்கான அந்த மரியாதையை கொடுத்து அந்த இடத்த கொடுத்து அதை வைக்கும் போது அவங்க வந்து ஒரு சந்தோஷமா செயல்படுவாங்க. ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த சிங்கப்பெண் படையிலே ஒர்க் பண்றவங்களே ஓகே நமக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவ்வளவு ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணி நம்மளை இன்னைக்கு முன்னிறுத்தி இருக்காங்க, நம்ம அதுக்கான வேலையை மும்முரமா செய்வோம்னு இறங்குவாங்க. அந்த ஒரு ஊக்கம் தேவை. ஆனா வந்து இப்ப தாமோ அன்பரசன் அவர்களா இருக்கட்டும், திண்டுக்கல் லியோனியா அவர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே திமுகல இருக்கவங்க எல்லாருமே ஒரு குறையா சொல்றது வந்து விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி, என்ன அவர் செஞ்சுட்டாரு, எதுவுமே இல்லை, திருட்டு புரட்டு இந்த மாதிரியான முழு உருவம் தான் விஜய் அவர்கள், திருட்டுக்கு இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம நீ ஒரு அமைச்சர்கள் பேரை சொல்லிட்டேன்னா 10 லட்சம் சேகர் பாபு அவர்கள் தருவாருன்னு சொல்லியிருக்காரு, பெட் கட்டியிருக்காங்க. திருட்டு உருட்டு பார்க்காத தமிழ் மக்கள் இல்லை. இன்னைக்கு மக்கள் இததானே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா பேசினார் அவரு, பாராட்டுக்கள். இன்னைக்கு இததான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க மக்கள், இன்னைக்காவது வீழ்த்து எழுந்துக்கோங்கன்ற மக்கள் இன்னைக்கு இததான் நிராகரிச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த அரசியல்வாதி வேண்டாம், இந்த சாக்கடையான அரசியல் வேண்டாம். அரசியல் நான் பழம்பெரும் அரசியல்வாதியாக்கும், எங்க அப்பா அரசியல்வாதி, என் பாட்டா அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி மாத்தட்டி பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு தண்ணீர் நாட்டா மாக்கி ஒரு குப்பை நாடா மாக்கினது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட பெருமை அவங்க சேர்த்தது. இந்த அரசியல்வாதிகள் பொழப்பே வேண்டாயா, எங்களுக்கு ஒரு சாதாரண மனுஷன் வேணும், எங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சு மக்களோட நிலைமையை புரிஞ்சு நிதர்சன உண்மைகளை புரிஞ்சு மக்களோட மக்களா இருந்து செயல்படுற ஒரு மனுஷன் வேணும்யா அப்படின்னு தான் மக்கள் இந்த வாட்டி தளபதி விஜய் அவர்களை ஓட்டு போட்டாங்கயா. இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்கயா, உடன்பிறப்பை வான்னு வெப்சைட் ஓபன் பண்ணா மட்டும் போறாது, கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. ஏன்னா மேம் அவங்க பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணமோ போன ஆட்சியில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால வந்து நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை கேட்கறதும் மகளிர் அணி கிட்ட ஆலோசனை கேட்கறதும் பல கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன தப்பு பண்ணுன்றத பெட்டியா வந்து அந்த மனுக்கள் வருது, அதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் படிச்சுட்டு இருக்காரு. அது எல்லாமே திருத்தி 2031 அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே. அதாவது நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி குற்றம் செஞ்சவங்களை வச்சு நீங்க குற்றத்தை விசாரிச்சீங்கன்னா எப்படி குற்றம் வெளியில வரும்? நான் கேக்குறேன். இன்னைக்கு நீங்க மாவட்டம் ஒரு மாவட்டமா யாரு குற்றம் செஞ்சிருக்காங்க, என்ன குற்றம் அப்படின்னு அனலைஸ் பண்ணவே குற்றம் செஞ்சவங்களே வச்சு நீங்க குற்றத்தை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா குற்றம் எப்படி வெளியில வரும்? அதனால இன்னைக்கு அது பெட்டிக்குள்ளதான் அடங்கும். நமக்கு இந்த பெட்டி பாலிடிக்ஸ் பல காலமா தமிழ்நாடு பார்த்துதான் இருக்கு, பல பெட்டிகளை, பல விதமான பெட்டிகளை. அதனால ஏன் இந்திய ஆட்சி முன்னாடி வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த பெட்டியில எல்லாத்தையும் மூடி வைக்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் இந்த பெட்டியை திறந்து எல்லா மனுக்களையும் சால்வ் பண்றோம்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால இந்த டைலாக பல தடவை பார்த்தாச்சுமா, டைலாக் மாத்த சொல்லுங்க. ஆனா இன்னுமே வந்து விஜய் அவர்கள் ஆட்சியை காப்பாத்துறதுக்காக தக்க வைக்கிறதுக்காக அடுத்தவர்கள் உதவிகளை நாடிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதிமுக சார்பில் இருந்து இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. குதிரை பேரம் பேசுறாங்க, இந்த மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற செய்திகள் பல வந்துட்டு இருக்கு. அதற்கிடையில இப்ப விஜயதரணி அவர்களும் வந்து தாவேக்கள் இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மேம்? நான் என்ன கேக்குறேன், எல்லாம் குதிரை பேரம் பேச அவங்களை என்ன பப்பாவா? எல்லாரும் பழம்பெரும் அரசியல்வாதிகள்,
எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகளை அரசியல் தலைவர்களோட டைரக்டா பார்த்தவங்க, பல பல கட்சிகளை பார்த்தவங்க, பல தேர்தலை பார்த்தவங்க, பல முறை எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினரா பல முறை மந்திரியா இருந்தவங்க, இவங்களுக்குலாம் சொல்லியா தரணும் நான் கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு உண்மை. அதாவது இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம். ஏன்னா மக்கள் தமிழ்நாடு மக்கள் ஒரு எமோஷனல் மக்கள். அவர் தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையில சொன்ன மாதிரி, இட்ஸ் நாட் எ எலெக்ஷன், இட்ஸ் எ எமோஷன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஏன்னா கரெக்டா சொன்னாரு. he hit the nail on the head அப்படின்னுவாங்க. அதாவது கரெக்டா புல்சை கரெக்டா சொன்னாரு. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஒரு எமோஷனல் மக்கள். அவங்களுக்கு வேணும் ஒரு தலைவர், நமக்குன்னு ஒரு தலைவர், அந்த தலைவரோட முகம், அதுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்றவன் தமிழன். அப்போ மக்கள் கட்சியை தாண்டி, கொடியை தாண்டி, நிறத்தை தாண்டி, மொழியை தாண்டி அந்த ஒரு தலைவர்ன்ற முகம், அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு முகத்தை கொடுத்ததுதான் தளபதி விஜய் அவர்கள். வேற எந்த தலைவராலையும் அதை கொடுக்க முடியல அப்படின்றத இந்த தேர்தல் திட்டவட்டமா நிரூபிச்சிருச்சே. 108 வரலாறு காணாத தேர்தல். அதாவது 1967 இருந்து பாஜக சார்ந்த குருமூர்த்தி அவர்கள் கூட ஒரு தேசிய பத்திரிகையில சொல்லியிருக்காரு, 1967 இருந்து வாக்களிக்காத, நோட் த பாயிண்ட், வாக்களிக்காத 52 லட்சம் பேர் இந்த வாட்டி 2026 வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு திமுக என்ன பதில் சொல்றது? இதுக்கு அதிமுக தலைவர் பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. 52 லட்சம் பேர் இவ்வளோ வருஷமா, கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஏன் வாக்களிக்கல? வெறுத்து போயிட்டாங்க, வெறுத்து போயிட்டாங்க. என்னதான் வாக்களிச்சு நாங்க என்னத்தை காட்ட போறோம்? எதுக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணோம்? இது ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 52 லட்சம் பேர் இந்த வாட்டி தான் வாக்களிக்க வெளில வந்திருக்காங்க. விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக மட்டும் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஒரு முகம், அதுதான் மக்கள் இவ்வளோ நாளான தேடல். அது 2026 தளபதி விஜய் அவர்கள் தான் பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஆனா இதே அவங்க கவர்ச்சின்ல சொல்றாங்க, கவர்ச்சிக்காக மட்டும் தான் சிஎம் விஜய் அவர்களுக்கு இந்த தடவை எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. அவரோட மாசா என்னால பதில் சொல்ல முடியாது. அதனால மக்களுக்கு கண்டிப்பா ஒரு தலைவர்னு வேணும். அந்த தலைவர் மேல ஒரு ஈர்ப்பு வேணும், ஒரு ஒட்டுதல் வேணும். அதை உங்களால தாங்க முடியாம நீங்க பல கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தான் இழிவு. ஏன்னா அந்த ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அது அவங்களால கொடுக்க முடியலன்னு அவங்களுக்கே ஒரு வருத்தம், அவங்களுக்கே நல்லா தெரியுது. அதை தாங்க முடியாம பல வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. எனக்கே பரிதாபமா இருக்கு பார்த்தா. ஆனா இப்ப காங்கிரஸ் தாவேகா கூட தான் இருக்கு, அபிஷியலாவே அவங்க கூட்டணி இங்க தான் இருக்கு. ஆனாலுமே ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுடைய உதவியை நாடுறாரு. அதாவது எங்களுக்கு மக்களவை தேர்தலில் திமுகவோட உதவி கண்டிப்பா தேவை, அதுக்கு திமுக இந்தியா ஜெயிக்கிறதுக்கு துணை நிற்கும் அப்படின்னு நான் நம்புறேன், நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. ஏன் இன்னமும் திமுகவோட உதவியை நாடுறாரு தாவேகால இருந்துமே? அதாவது காங்கிரஸ்ன்றது ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநிலத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கொள்கை அளவுல திமுகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான், அது மாற்ற முடியாது. மத சார்பற்ற கூட்டணி, முற்போக்கு கூட்டணி, அது என்னைக்குமே உண்மை தானே. அன்னைக்கும் உண்மை, இன்னைக்கும் உண்மை. அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் சொல்லியிருக்காரு. அது தப்பு இல்லையே, அது ஒரு பரந்த மனப்பான்மை. ஏன்னா கூட்டணின்றது ஒரு தேர்தல் வியூகம், ஒரு ஒரு தேர்தல்ல முன்வைக்கிற வியூகமா பார்க்க முடியுமே தவிர ஒரு கூட்டணியில சேர்ந்தனால மற்ற கட்சிகள் தான் எனக்கு எதிரி அப்படின்னு ஆயிட போகுது இல்லை. ஆனா திமுகவினர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு பெரிய துரோகம் செஞ்சிடுச்சு, துரோகம் செஞ்சுட்டு திருப்பி நீ எங்ககிட்டயே உதவி கேட்கறியா, அப்ப எப்படி சேர்த்துப்பாங்க? துரோகம் செஞ்சுட்டு போனவரை திருப்பி எப்படி அந்த கூட்டணியில சேர்த்துப்பாங்க? அதாவது இதை விட காமெடி பண்ண முடியாது. ஏன்னா யாருக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க ஒரு பெரிய கேள்விக்குறி காங்கிரஸ் வைக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்தும் ஒத்த மந்திரி பதவி கொடுத்தையா? ஒத்த மந்திரி பதவி கொடுத்தியா? காங்கிரஸ்ல இருந்தவன் யாருமே வர்த்து இல்லையான்னு நான் கேட்கிறேன். யாருமே வர்த்து இல்லையா? ஏன் மந்திரி பதவி கொடுக்கல அவங்களுக்கு? ஏன் கொடுக்கல? கூட்டணி தானே அவங்க, ஏன் கொடுக்கல?
அப்ப யார் யாருக்கு துரோகம் செஞ்சாங்க இவ்வளவு நாள்? யாரு அடக்குமுறை ஆளுமுறை செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டோம். ஆனா தாவேக்கா வந்து முதல்ல அறிவிச்சிருச்சு, ஆட்சியிலும் பங்குன்னு அதிகாரத்திலயும் பங்கு தரேன்றதாலதான் இப்ப ஆட்சியிலும் பங்கு தந்திருக்காங்க, அதிகாரத்திலயும் பங்கு தந்திருக்காங்க. அந்த பாயிண்ட நோட் பண்ணணும் தமிழக மக்கள். கட்சியை தாண்டி, கொடியை தாண்டி, நிறத்தை தாண்டி, மொழியை தாண்டி இன்னைக்கு ஒரு தமிழனும் தளபதி விஜய் அவர்கள் முதல் பரப்புரையில சொன்னார். அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது முதல்ல சொன்னது அவரு. ஆனா இன்னைக்கு அவர் செயல்ல இன்னைக்கு அவர் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. வரலாறு காணாத ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இனிமேல் தாவேக்கா என்ன மாதிரியான நகர்வுகளை எடுக்க போகுது? இப்ப திமுக அதிமுகன்னு எல்லாருமே வந்து அவங்கள திருப்பி ரீபில்ட் பண்றது எப்படி, மீண்டு வர்றது அப்படின்றதுக்கான அந்த ஆய்வுல ஃபுல்லா இறங்கியிருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, நகராட்சி தேர்தல் வருது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு அதுல தாவேக்கா என்ன மாதிரியான நகர்வுகளை வைக்கிறாங்க மேம்? கண்டிப்பா மக்கள் இந்த வாட்டி தாவேக்கா பக்கம் தான். இதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. எல்லா தேர்தலையும் இனிமே அவங்கள விட்டா மக்களுக்கு வேற கதி இல்ல. இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி, இறுதியான கேள்வியும் கூட. ஜூன் 18 அசெம்பிளி கூடுது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? எதிர்கட்சியும் வந்து அதுல பங்களிக்க போறாங்க, எதிர்கட்சியினர் கேள்வி கேட்க போறாங்க, அங்க விஜய் அவர்கள் பேச போறாரு. எல்லாருமே இப்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த அசெம்பிளி எப்போ வரும், ஜூன் 18 எப்போ வரும். பிறந்த நாள், விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை விட 18 இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது அசெம்பிளி அப்படின்னு? முதல்ல தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஜூன் 22. ஏன்னா இப்படி ஒரு தலைவர் பிறந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நெஜோ ஜனநாயகம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு தமிழனுக்கும் கொண்டாட்டமான நாள் ஜூன் 22. அடுத்து பார்த்தோம்னா ஜூன் 18 கண்டிப்பா நெருப்பு பொறி பத்த போகுது. கண்டிப்பா வெளிநடப்பு தான். இது நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா இவங்க 6 மாசம் கழிஞ்சுதான் நாங்க எந்த விமர்சனமும் செய்வோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வச்சிருந்தாலும் ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம். பிரஸ் மீட்டிங்க்கு மீட்டிங் விமர்சனங்கள் வச்சுட்டே தான் இருக்காங்க. அதனால அசெம்பிளியில இது நிஜமா பத்தி எரிய போகுது, பார்க்க தான் போறோம். நல்லதுன்ற, ஏன்னா ஒரு புயலுக்கு பின் அமைதி மாதிரி பத்தி எரிஞ்சாதான் இன்னைக்கு அடுத்து ஒரு சொல்யூஷன் வரும். அதனால பத்த வைக்கட்டும்ன்ற. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஓகே மேம். அப்ப அசெம்பிளில வந்து ஒரு எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. நாங்க ரெடிங்க, போருக்கு நாங்க ரெடி. அப்ப திமுக ரெடியான்னு கேக்குறீங்க, எதிர்கட்சி ரெடியான்னு கேக்குறீங்க. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? உதயநிதி அவர்கள் ஆல்ரெடி ரெடியா இருக்கு, நீங்க அசெம்பிளிக்கு வாங்கன்ற மாதிரி திமுக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, வாங்கயா நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க முன்னாடி சீட்ல ஸ்ட்ரைட்டா உட்கார்றவங்க, ரெடியா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்றவங்க. தில் இருந்தா எல்லா क्वेश्चनயும் கேளுங்க. ஆனா போன முறை மாதிரி வெளியே போயிட்டு அப்புறம் அறிக்கையை விட மாட்டார்ல, அங்கேயே பேசுவாரா விஜய் அவர்கள்? அவர் எப்படி முன் வைக்கணுமோ, எப்படி முன் வச்சா அதுக்கான தீர்வு கிடைக்குமோ அப்படி முன் வைப்பார். ஏன்னா நான் சொல்லிட்டேன், அவரோட ஸ்டைல் ஏற்கனவே இந்த சும்மா நசன்னு பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு பிடிக்காது. எப்படி அதை சால்வ் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி சொல்யூஷன் கொண்டு வரணும், அதை தேடுறவர் தான் எங்க தலைவர். அதை நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா மேம், தொடர்ந்து பேசுவோம், பொறுத்திருந்தும் பார்ப்போம் அசெம்பிளியில எப்படியான நிகழ்வுகள் நடக்குது, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மேம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி மேம். கண்டிப்பா. தேங்க்யூ. வெற்றி நிச்சயம்.